என் நண்பர்களே, ஒரு மனிதனை ஜெயிக்க பணம் தேவையில்லை, அதிகாரம் தேவையில்லை, அழகு கூட தேவையில்லை. சரியான வார்த்தைகள் மட்டும் போதும். இந்த உலகத்தில் சிலர் பேச ஆரம்பித்த உடனே அவர்களை சுற்றியிருக்கும் எல்லாரும் அமைதியாக கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். ஏன் தெரியுமா? அவர்களின் வார்த்தைகளில் ஒரு வசியம் இருக்கும். ஆனால் இன்று நம்மில் பலர் நல்ல மனசு இருந்தும் தோற்கிறோம். உண்மையாக அன்பு காட்டியும் மதிப்பு கிடைக்கவில்லை. நாம் பேசும் வார்த்தைகளை யாரும் முக்கியமாக எடுத்துக்கொள்ளவில்லை. உண்மையாக சொல்லுங்கள் நண்பர்களே, நீங்கள் உயிராக நேசித்த ஒருவரே இன்று உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி நிற்கிறார்களா? உங்கள் வீட்டில், உங்கள் உறவுகளில், உங்கள் நண்பர்களிடம் நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் சண்டையில தான் முடிகிறதா? நான் இவ்வளவு நல்லவனாக இருக்கிறேன், ஆனால் ஏன் யாரும் என்னை மதிக்கவில்லை என்று உள்ளுக்குள் பலமுறை உடைந்திருக்கிறீர்களா? அப்படியானால் இந்த காணொளி உங்களுக்காகத்தான். ஏனென்றால் இன்னைக்கு நான் சொல்ல போவது வெறும் ஊக்க வார்த்தைகள் அல்ல. ஒருவரை உங்கள் பேச்சால் ஈர்ப்பது எப்படி, உங்களை தவிர்த்து சென்றவர்களையே மீண்டும் உங்களை தேடி வர வைப்பது எப்படி, எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும், எப்படி பேசினால் மக்கள் உங்களை மதிக்க ஆரம்பிப்பார்கள். இதையெல்லாம் சாணக்கியர் கூறிய 10 ரகசியங்களின் வழியாக நான் உங்களிடம் பகிரப் போகிறேன். சாணக்கியர் ஒரு இடத்தில் சொல்கிறார், ஒரு மனிதனின் நாக்கு அவனை உயர்த்தியும் விடும், அதே நாக்கு அவனை அழித்தும் விடும். அதனால் நண்பர்களே, இந்த காணொளியை ஒரு நொடி கூட தவற விடாமல் முழுமையாக பாருங்கள். ஏனென்றால் இந்த 10 ரகசியங்களில் ஒரே ஒரு ரகசியம் கூட உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிடும். வாங்க நண்பர்களே, வார்த்தையில் வசியம் செய்யும் அந்த ரகசியங்களுக்குள் போவோம். விதி 1: நிதானமான பேச்சு. நண்பர்களே, சாணக்கியர் சொன்ன முதல் மற்றும் மிக முக்கியமான ரகசியம் இதுதான், நிதானமான பேச்சு. இது சாதாரண விஷயம் மாதிரி தோன்றலாம், ஆனா ஒரு மனிதனோட வாழ்க்கையை உயர்த்தவும் அழிக்கவும் காரணம் பெரும்பாலும் அவன் பேசுற வார்த்தைகள் தான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நல்ல உறவுகள் வெறும் சில நிமிஷ கோபத்தால உடைஞ்சு போயிருக்கு. பல வருட அன்பு ஒரே ஒரு தவறான வார்த்தையால முடிஞ்சு போயிருக்கு. உன்னோட பேசவே பிடிக்கல, நீ எப்பவும் இப்படித்தான், உன்னை நம்பினதே என் தப்பு, இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்ல ஒரு சில நொடிகள் தான் ஆகும். ஆனா அந்த வார்த்தையால வர்ற காயம் பல வருடங்கள் ஆனாலும் மறையாது. நண்பர்களே, பல பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? சத்தமா பேசினாதான் மதிப்பு கிடைக்கும், கோவமா பேசினாதான் மற்றவங்க பயப்படுவாங்க. ஆனா உண்மை அதுவே இல்லை. சிங்கம் கர்ஜிக்கும் போது பயம் வரும், ஆனா ஒரு குயில் பாடும்போது நிம்மதி வரும். மனிதர்கள் பயப்படுறவங்களை நினைவில் வைக்க மாட்டாங்க, ஆனா மனசுக்கு நிம்மதி கொடுக்கிறவர்களை ஒருபோதும் மறக்க மாட்டாங்க. ஒரு வீட்டில் நடக்கிற சின்ன விஷயத்தை எடுத்துக்கோங்க. உங்க மனைவி, உங்க கணவர் அல்லது உங்க காதலன், காதலி ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க? உடனே கோபப்படுறீங்க, கத்த ஆரம்பிக்கிறீங்க. அவங்களும் பதிலுக்கு கத்த ஆரம்பிப்பாங்க. அங்க என்ன நடக்குது? 2 பேரும் பேசுறாங்க, ஆனா யாருமே ஒருத்தரையும் கேட்கல. இதுதான் பிரச்சனை. நிதானமான பேச்சு என்றால் மெதுவாக பேசுறது மட்டும் இல்லை, அது ஒரு கட்டுப்பாடு. உங்க உணர்ச்சியை உங்க அறிவு கட்டுப்படுத்துற நிலைதான் நிதானம். ஒருத்தர் கோபத்துல பேசும்போது நீங்களும் அதே கோபத்துல பதில் சொன்னீங்கன்னா அங்க பிரச்சனை பெருசாகும். ஆனா அதே நேரம் நீங்க அமைதியா நிதானமா பேசினீங்கன்னா எதிரில் இருக்கிறவங்க மனசு மெதுவா சாந்தமாக ஆரம்பிக்கும். இது மனித மனசோட இயல்பு. சாணக்கியர் சொல்றாரு, கோபத்தில் பேசப்படும் வார்த்தைகள் அம்பை விட கூடியது. ஏன்னா அம்பால் உடம்பு மட்டும் காயப்படும், ஆனா வார்த்தையால மனசே உடைஞ்சு போயிடும். இன்னைக்கு நிறைய உறவுகள் ஏன் உடைஞ்சு போகுது தெரியுமா? அன்பு இல்லாததால இல்ல, நிதானம் இல்லாததால. பல பேருக்கு அன்பு இருக்கு, ஆனா அந்த அன்பை எப்படி சொல்லணும்னு தெரியல. அதனாலதான் அன்பு காட்ட நினைச்சவங்க கூட வலியை கொடுத்து விடுறாங்க. நண்பர்களே, ஒரு விஷயம் நினைவில் வைங்க, கோபம் வர்றது தவறு இல்லை, ஆனா கோபத்துல பேசுறதுதான் தவறு. ஒரு நிமிஷ கோபம் பல வருட உறவை அழிச்சிடும். இப்போ நீங்க கேட்கலாம், எனக்கு உடனே கோபம் வந்துடும், அந்த நேரத்துல எப்படி நிதானமா இருக்க முடியும்? இதுக்கு சாணக்கியர் ஒரு அழகான வழி சொல்றாரு. அது 3 நொடிகள் விதி. யாராவது உங்களை காயப்படுத்துற மாதிரி பேசினா உடனே பதில் சொல்லாதீங்க. மனசுக்குள்ள 3 வரைக்கும் எண்ணுங்க. 1, 2, 3. இந்த 3 நொடிகள் உங்க வாழ்க்கையை காப்பாற்றும். ஏன்னா அந்த நேரத்துல உங்க கோபம் கொஞ்சம் குறையும், உங்க அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், குரல். நீங்க என்ன பேசுறீங்கன்னு விட எப்படி பேசுறீங்கிறது தான் முக்கியம். ஏன் லேட்னு கோபமா கேட்கலாம், அதே விஷயத்தை ஏன் தாமதம், நான் கவலைப்பட்டேன் இன்னும் மென்மையா கேட்கலாம். 2க்கும் அர்த்தம் ஒன்றுதான், ஆனா உணர்ச்சி வேறுபடும். அதுதான் வார்த்தையோட சக்தி.
மற்றவங்களை குறை சொல்றதை விட உங்க உணர்வை சொல்ல கத்துக்கோங்க. நீ எப்பவும் இப்படித்தான் இன்னும் சொல்லாதீங்க. நீ அப்படி பேசும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு இன்னும் சொல்லுங்க. அப்போ எதிரில் இருக்கிறவங்க தங்களை காப்பாத்திக்க முயற்சி பண்ண மாட்டாங்க, உங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. நண்பர்களே, நிதானமா பேசுறவங்களுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும். அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் மக்கள் அவங்க பேசுறதை கவனமா கேட்பாங்க. ஏன்னா அமைதியா பேசுற மனிதர்கள் அதிகமா யோசிச்சு பேசுவாங்கன்னு உலகம் நம்புது. உங்க வாழ்க்கையில இந்த ஒரு விதியை மட்டும் கடைபிடிச்சு பாருங்க. உங்க உறவுகள் மாறும், உங்க வீட்டு சூழ்நிலை மாறும், மக்கள் உங்களை பார்க்கிற பார்வையே மாறும். ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைங்க நண்பர்களே, வார்த்தை மனிதனை உயர்த்தும், அதே வார்த்தை மனிதனை உடைத்தும் விடும். அதனால் கோபத்துல பேசாதீங்க, நிதானமா பேசுங்க. உங்க வார்த்தைகளுக்கு உயிர் கொடுங்க. அப்போ உங்க பேச்சு கேட்கும் மனிதர்கள் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டாங்க. விதி 2, கேட்பதின் சக்தி. என் நண்பர்களே, நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நல்லா பேச தெரிஞ்சா போதும், எல்லாரையும் ஈர்க்கலாம், எல்லாரையும் நம்ம பக்கம் கொண்டு வரலாம் என்று. ஆனா உண்மை அதுவில்லை. ஒரு மனிதனை உங்க பக்கம் ஈர்க்கிற மிகப்பெரிய கலை பேசுறதுல இல்ல, அவன் பேசுறத முழுமையா கேட்கறதுல தான் இருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நண்பர்களே. இயற்கை நமக்கு 2 காதுகளை கொடுத்திருக்கிறது, ஆனா ஒரு வாய் மட்டும்தான் கொடுத்திருக்கிறது. ஏன் தெரியுமா? பேசுறதை விட கேட்பதற்கு தான் வாழ்க்கையில் அதிக முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை சொல்லத்தான். இன்னைக்கு பெரும்பாலான உறவுகளுடைய காரணம் என்ன தெரியுமா? அன்பு இல்லாதது இல்லை, பணம் இல்லாதது இல்லை, ஒருத்தர் மனசை இன்னொருத்தர் கேட்காதது தான். ஒரு மனிதன் வெளியில சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள் உடைந்து போயிருக்கலாம். அவனுக்கு அந்த நேரத்துல தேவை பெரிய தீர்வு கிடையாது. நான் பேசுறதை யாராவது அமைதியா கேட்கணும், அதுதான். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அவன் பேச ஆரம்பிக்கும் போதே நம்ம பதில் சொல்ல தயாரா இருக்கிறோம். அவன் வலியை புரிஞ்சுக்க முயற்சி செய்யாமல் நம்ம கருத்தை நிரூபிக்க முயற்சி செய்கிறோம். அங்கேதான் உறவுகள் மெதுவாக இறக்க ஆரம்பிக்கிறது. சாணக்கியர் சொல்கிறாரு, பேசுபவன் தன் அறிவை மட்டுமே வெளிப்படுத்துகிறான், ஆனால் கேட்பவன் உலகத்தின் அறிவை சேகரிக்கிறான். இந்த ஒரு வரியை வாழ்க்கையில புரிஞ்சுக்கிட்டா போதும் நண்பர்களே, உங்க உறவுகளும் மாறும், உங்க மதிப்பும் கூடும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு மனைவி காலையில இருந்து இரவு வரைக்கும் வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. மனசுல 1000 கஷ்டம் இருக்கும். அந்த நேரத்தில் கணவர் வீட்டுக்கு வந்ததும் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப மனசு உடைஞ்ச மாதிரி இருக்கு. அந்த நேரத்துல, சரி விடு, இதுக்காக இவ்வளோ கவலைப்படாத, நீயும் எப்பவும் இதேதான், இப்படி சொன்னா அவங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா? என் உணர்வுகளுக்கு இங்க மதிப்பு இல்லை. அந்த ஒரு உணர்வு மெல்ல மெல்ல அன்பை கொள்ள ஆரம்பிக்கும். நண்பர்களே, ஒருத்தர் பேசும்போது அவர்களுக்கு உடனே தீர்வு தேவையில்லை, அவர்களை புரிஞ்சுக்கிற ஒரு மனசு வேண்டும். அதனாலதான் நீங்க யாரையாவது உண்மையா ஈர்க்கணும்னா முதல்ல அவர்களை கேட்க கற்றுக்கொள்ளுங்கள். சரி, இப்போ கேட்பதின் கலையை எப்படி வளர்க்கலாம்? சாணக்கியர் வழியில் 3 ரகசியங்கள் இருக்கு. 1, கண்களை பார்த்து கேளுங்கள். யாராவது பேசும்போது போனை பார்த்துக்கிட்டோ வேற வேலையை பார்த்துக்கிட்டோ கேட்காதீங்க. அவர்களின் கண்களை பார்த்து கேளுங்கள். அது அவர்களுக்கு என்ன உணர்வு கொடுக்கும் தெரியுமா? நான் முக்கியமானவன் என்ற உணர்வு. ஒரு மனிதனுக்கு அதைவிட பெரிய சந்தோஷம் வேற எதுவும் இல்லை. 2, இடையில் குறுக்கிடாதீங்க. இது நம்மள நிறைய பேருக்கு இருக்கிறோம் பழக்கம். அடுத்தவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே, அது இல்லை, நீ தப்பா புரிஞ்சுக்கிற, நான் சொல்ல வர்றது அப்படின்னு இடையில பேச ஆரம்பிச்சிருவோம். ஆனா நண்பர்களே, ஒரு மனிதன் பேசும்போது இடையில தடுக்கப்படுறது அவனுடைய உணர்வை அவமதிப்பதற்கு சமம். அவங்களை முழுமையாக பேச விடுங்கள். சில நேரங்களில் அவங்க பேசி முடித்த பிறகு அவங்களுடைய மனசே அமைதியாகிவிடும். 3, வார்த்தையை மட்டும் கேட்காதீங்க, உணர்வையும் கேளுங்கள். இது ரொம்ப முக்கியம். சில பேர் சிரிச்சுக்கிட்டு பேசுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அழுதுகிட்டே இருப்பாங்க. சில பேர் நான் நல்லா இருக்கேன் என்பார்கள், ஆனா உண்மையில நல்லா இருக்க மாட்டாங்க. அதனால அவர்களின் வார்த்தையை மட்டும் கேட்காதீங்க, அவர்களின் மனசையும் உணர முயற்சி செய்யுங்கள். நண்பர்களே, ஒருத்தரை உங்க பக்கம் கொண்டு வர பெரிய வார்த்தைகள் தேவையில்லை. அவர்கள் பேசும்போது அமைதியாக அவர்களை கேட்கும் ஒரு மனசு போதும். நினைவில் வைங்க, இந்த உலகத்துல எல்லாரும் பேச யாரையாவது தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனா அமைதியாக கேட்க யாரும் இல்லை. நீங்க அந்த ஒரு மனிதராக மாறிட்டீங்கன்னா மக்கள் உங்களை விட்டு போக மாட்டாங்க. உங்க வார்த்தைகளை விட உங்க அருகாமையை தான் அதிகமா விரும்ப ஆரம்பிப்பாங்க. அதனால நண்பர்களே, இன்று முதல் பேசுறதுக்கு முன்னாடி கேட்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு நல்ல பேச்சாளனை விட
ஒரு நல்ல கேட்பவன் தான் மனிதர்களின் இதயத்தில் நிரந்தரமாக இடம் பிடிப்பான். விதி 3, ரகசியத்தை காத்தல். நண்பர்களே, ஒரு உறவு உடைய காரணம் என்ன தெரியுமா? கோபம் இல்லை, சண்டை இல்லை, கருத்து வேறுபாடும் இல்லை, நம்பிக்கைதான். ஒருத்தர் உங்களை நம்பி சொன்ன விஷயத்தை நீங்கள் வெளியில சொல்லும் அந்த ஒரு நிமிஷம் அந்த உறவு உயிரோடு இருந்தாலும் உள்ளுக்குள் செத்து போயிருக்கும். சாணக்கியர் ஒரு இடத்துல சொல்கிறார், உன் ரகசியத்தை நீயே காக்க முடியாவிட்டால் அதை மற்றவர் காப்பாற்றுவார் என்று எதிர்பார்க்காதே. இந்த ஒரு வரியிலேயே வாழ்க்கை முழுக்க இருக்கிற உண்மை இருக்கு நண்பர்களே. இன்று காதல் உடைவதற்கும் நட்பு உடைவதற்கும் குடும்பம் பிரிவதற்கும் மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? கோபத்தில் ரகசியங்களை வெளியே சொல்வது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையில நடந்த கஷ்டத்தை, தவற, பலவீனத்தை உங்கள்கிட்ட சொல்லும்போது அது வெறும் பேச்சு கிடையாது. அது நான் உன்னை நம்புறேன் என்று சொல்லும் அமைதியான அழைப்பு. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? காதலிக்கும் போது நீ இல்லாம நான் இல்லை என்று பேசுவாங்க. ஆனா பிரிந்த உடனே அந்த நபர் சொன்ன ரகசியங்களை நண்பர்களிடம் சொல்லுவாங்க, சமூக வலைதளத்தில் போடுவாங்க, அவர்களின் கண்ணீரையே கேலி பண்ணுவாங்க. இதை காட்டிலும் கொடுமையான துரோகம் வேற எதுவும் இல்லை நண்பர்களே. ஒரு மனிதன் உங்களை வெறுக்கலாம், கோபப்படலாம், விட்டு போகலாம். ஆனா உங்களை நம்பி சொன்ன விஷயத்தை நீங்க பாதுகாத்தீங்கன்னா அவன் வாழ்நாள் முழுக்க உங்களை மறக்க மாட்டான். நண்பர்களே, ஒரு பெண் அழுது கொண்டு என் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கு என்று சொல்றா, அல்லது ஒரு ஆண் எனக்கு வாழ்க்கையில ரொம்ப பயம் இருக்கு என்று மனசு திறக்கிறான். அந்த நேரத்தில் அவர்கள் உங்களிடம் பேசுவது வார்த்தையால் இல்லை, நம்பிக்கையால். அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டீங்கன்னா மீண்டும் எந்த உறவும் பழைய மாதிரி திரும்பாது. இன்னைக்கு நிறைய பேர் ஒரு தவறு செய்கிறாங்க. என் நெருங்கிய நண்பன் கிட்ட தானே சொன்னேன் என்று நினைக்கிறாங்க. ஆனா நண்பர்களே, ரகசியம் ஒருத்தர்கிட்ட இருந்து வெளியே போன உடனே அது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது. ஒரு நபரிடம் சொன்னது நாளைக்கு 10 பேரிடம் போயிருக்கும். கடைசியில உங்களை நம்பி மனசு திறந்த நபர்தான் அவமானப்படுவார். சாணக்கியர் சொல்கிறார், ஒருவரின் பலவீனத்தை தெரிந்தவனாக இருப்பது பெரிய விஷயம் அல்ல, அதை மறைத்து காப்பாற்றுபவன் தான் உயர்ந்தவன். நண்பர்களே, உண்மையான அன்பு என்ன தெரியுமா? ஒருத்தரோட குறைகளை உலகத்துக்கு காட்டுவதில்லை, அதை மறைத்து அவர்களின் மரியாதையை காப்பாற்றுவது. உங்கள் துணை, உங்கள் நண்பர், உங்கள் குடும்பத்தில் யாராக இருந்தாலும் அவர்கள் மனசு திறந்து பேசும்போது அவங்களை நீதிபதி மாதிரி விசாரிக்காதீங்க. அவங்களுக்கு பாதுகாப்பான இடமாக இருங்க. ஒரு விஷயம் நினைவில் வைங்க, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பேச யாராவது கிடைப்பாங்க. ஆனா நம்பி பேச ஒரு நபர் கிடைக்கிறது ரொம்ப அரிது. அதனால யாராவது உங்களை நம்பி மனசு திறந்தா அதை ஒரு பொறுப்பா பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிறிய உண்மை சொல்றேன். ஒரு உறவில் அன்பு குறைந்தாலும் மீண்டும் சேர்க்க முடியும், பேச்சு குறைந்தாலும் சரி செய்ய முடியும். ஆனா நம்பிக்கை உடைஞ்சா அதை பழைய மாதிரி திருப்பி கட்டுறது ரொம்ப கஷ்டம். அதனால நண்பர்களே, சண்டை வந்தாலும், கோபம் வந்தாலும், விட்டு போக வேண்டிய நிலை வந்தாலும், ஒருத்தர் உங்களை நம்பி சொன்ன ரகசியத்தை உங்க மனசுக்குள்ள புதைச்சு வைங்க. அதுதான் உங்க குணத்தை காட்டும், அதுதான் உங்க மனிதத்தனத்தை காட்டும், அதுதான் உங்களை மற்றவங்கள்ட்ட இருந்து வேறுபடுத்தும். நீங்க ரகசியத்தை காப்பாற்றுற ஒரு மனிதராக மாறிட்டீங்கன்னா மக்கள் உங்களிடம் பயமில்லாமல் பேச ஆரம்பிப்பாங்க. அவர்கள் தங்களோட உண்மையான முகத்தை உங்களிடம் காட்டுவாங்க. ஏனென்றால் இந்த மனிதன் என்னை காயப்படுத்த மாட்டான் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வரும். அந்த நம்பிக்கை கிடைத்த இடத்தில்தான் உண்மையான அன்பும் ஆழமான உறவும் நிலையான மதிப்பும் உருவாகும். நண்பர்களே, ஒருத்தரின் ரகசியத்தை காப்பாற்றுவது வெறும் நல்ல குணம் கிடையாது, அது ஒரு உயர்ந்த மனிதனின் அடையாளம். அதனால் இனிமேல் யாராவது உங்களை நம்பி பேசினால் அவர்களின் கண்ணீரை கதையாக மாற்றாதீங்க, அவர்களின் பலவீனத்தை ஆயுதமாக பயன்படுத்தாதீங்க, அவர்களின் நம்பிக்கையை உயிரை போல காப்பாத்துங்க. ஏனென்றால் நண்பர்களே, இந்த உலகத்தில் அன்பை விட பெரியது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை காப்பாற்ற தெரிஞ்சவன் தான் உண்மையான மனிதன். விதி 4, அளவோடு பேசு. என் நண்பர்களே, இந்த உலகத்தில் அதிகமாக பேசுகிறவர்களை மக்கள் ரசிப்பார்கள் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அதிகமாக பேசுகிறவர்களை மக்கள் சில நிமிடம் மட்டும் கேட்பார்கள். ஆனால் அளவாக பேசுகிறவர்களை வாழ்க்கை முழுவதும் நினைவில் வைத்திருப்பார்கள். சாணக்கியர் ஒரு இடத்தில் சொல்கிறார், அதிகமாக பேசுபவன் தன் மதிப்பை தானே குறைத்துக் கொள்கிறான். இந்த ஒரு வரிக்குள் ஒரு மனிதனின் முழு வாழ்க்கையும் அடங்கி இருக்கிறது.
நண்பர்களே, ஒரு தங்க நாணயம் அரிதாக கிடைத்தால்தான் மதிப்பு இருக்கும். அதே மாதிரி ஒரு மனிதனின் வார்த்தைகளும் அளவாக வந்தால்தான் அதற்கு மதிப்பு இருக்கும். இன்று பல உறவுகள் உடைவதற்கு காரணம் வெறுப்பு இல்லை, அதிகமான பேச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காதலில் இருக்கிற 2 பேர் காலை எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை பேசிக்கொண்டே இருப்பார்கள். முதல் சில நாட்கள் அது அழகாக இருக்கும். ஆனால் நாள்கள் போக போக அதே பேச்சு சலிப்பாக மாற ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? ஒரு மனிதனை முழுவதும் புரிந்து கொண்டு விட்டோம் என்று தோன்றியவுடன் அங்கே ஆர்வம் குறைய ஆரம்பிக்கும். சாணக்கியர் இதைத்தான் பல வருடங்களுக்கு முன்பே புரிந்து கொண்டார். அதனால தான் அவர் சொன்னார், உன் எல்லா எண்ணங்களையும் எல்லாரிடமும் வெளிப்படுத்தாதே. நண்பர்களே, இன்று பலர் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? மனதில் தோன்றும் ஒவ்வொரு விஷயத்தையும் உடனே பேசிவிடுகிறார்கள். கோபம் வந்தால் பேசிவிடுகிறார்கள், வருத்தம் வந்தால் பேசிவிடுகிறார்கள், சந்தோஷம் வந்தாலும் கூட அதை எல்லாரிடமும் சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் ஒரு புத்திசாலி மனிதன் தன் வார்த்தைகளை தேர்வு செய்து பேசுவான். எப்போது பேச வேண்டும், எவ்வளவு பேச வேண்டும், யாரிடம் பேச வேண்டும் என்பதை தெரிந்திருப்பான். ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா நண்பர்களே? உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கிற ஒருவரை நினைத்து பாருங்கள். அவர் பேச ஆரம்பித்த உடனே உங்களுக்கு என்ன தோன்றும்? இவர் இன்னும் எவ்வளவு நேரம் பேசுவார் என்றுதான் தோன்றும். ஆனால் மிக குறைவாக பேசும் ஒருவரை பாருங்கள். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் கூட அதை எல்லாரும் கவனமாக கேட்பார்கள். ஏன் தெரியுமா? அவருடைய வார்த்தைகளுக்கு எடை இருக்கும். நண்பர்களே, உலகம் அதிகமாக பேசுபவர்களை அல்ல, அளவாக பேசுபவர்களை தான் மதிக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், அதிகமாக பேச ஆரம்பித்தால் நம்மளுடைய ரகசியங்களையும் நம்மளுடைய பலவீனங்களையும் நாமே வெளியே சொல்ல ஆரம்பித்து விடுவோம். அப்புறம் அதே விஷயத்தை பயன்படுத்தி மக்கள் நம்மை காயப்படுத்த ஆரம்பிப்பார்கள். அதனால தான் சாணக்கியர் சொல்கிறார், மௌனம் கூட ஒரு ஆயுதம். சில நேரங்களில் பேசாமல் இருப்பதே மிகப்பெரிய பதிலாக மாறிவிடும். ஒருவர் கோபமாக கத்தும்போது நீங்களும் திரும்ப கத்தினால் அங்கே 2 தீயும் எரியும். ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்தால் அந்த தீ தானாக அணைந்துவிடும். நண்பர்களே, அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது மிகப்பெரிய கட்டுப்பாடு. ஒரு மனிதன் தன் நாவை கட்டுப்படுத்த தெரிந்துவிட்டால் அவனால் தன் வாழ்க்கையையும் கட்டுப்படுத்த முடியும். இன்று சமூக வலைத்தளங்கள் கூட பலர் தங்களுடைய வாழ்க்கையை முழுவதும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். எங்கே போனாலும் பதிவு, என்ன சாப்பிட்டாலும் பதிவு, என்ன பிரச்சனை இருந்தாலும் பதிவு. ஆனால் நண்பர்களே, மக்கள் எல்லாவற்றையும் பார்க்கலாம், ஆனால் அவர்கள் எல்லாவற்றையும் மதிக்க மாட்டார்கள். ஒரு மர்மம் இருக்கும் இடத்துல தான் மக்களுக்கு ஈர்ப்பு இருக்கும். நீங்கள் எல்லாவற்றையும் முன்னாடியே சொல்லிவிட்டால் உங்களை பற்றி தெரிந்து கொள்ள யாருக்கும் ஆர்வம் இருக்காது. அதனால்தான் அளவோடு பேசுங்கள், தேவையானதை மட்டும் பேசுங்கள், அதிலும் மனதை காயப்படுத்தாத வார்த்தைகளை பேசுங்கள். நண்பர்களே, ஒரு மனிதனின் மதிப்பு அவன் எவ்வளவு பேசுகிறான் என்பதில் இல்லை, அவன் பேசும் வார்த்தைகளுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது என்பதில் தான் இருக்கிறது. இன்று முதல் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வையுங்கள். எல்லா நேரத்திலும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் அமைதியாக இருப்பதே உங்களை மிகவும் சக்தி வாய்ந்த மனிதனாக மாற்றிவிடும். அதனால நண்பர்களே, குறைவாக பேசுங்கள், ஆழமாக யோசியுங்கள், மதிப்புள்ள வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்துங்கள். அப்போதுதான் உங்கள் பேச்சுக்கு ஒரு தனி வசியம் உருவாகும். விதி 5, நேரம் பார்த்து பேசுதல். நண்பர்களே, இந்த உலகத்தில் பல பேர் நல்ல மனசு இருந்தும் தோற்கிறாங்க. அவங்க பேசுறது தப்பில்ல, ஆனா அதை பேசுற நேரம் தப்பாகிடுது. சாணக்கியர் சொல்றாரு, சரியான வார்த்தையை தவறான நேரத்தில் பேசினால் அது விஷமாக மாறிடும். இந்த ஒரு வரி வாழ்க்கையே மாற்றக்கூடிய உண்மை. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நண்பர்களே. தாகமா இருக்கிற ஒருத்தருக்கு தண்ணி கொடுத்தா அது உயிர் காப்பாற்றும். ஆனா அதே தண்ணீரை மூச்சு திணற ஒருத்தருக்கு கொடுத்தா அது ஆபத்தாகிடும். தண்ணீர் தப்பில்லை, நேரம்தான் தப்பு. உறவுகளிலும் இதுதான் நடக்குது. இன்னைக்கு எத்தனையோ காதல்கள், கணவன் மனைவி உறவுகள், நட்புகள் அன்பு இல்லாம உடையல. தவறான நேரத்தில் பேசப்பட்ட வார்த்தைகளால தான் உடைஞ்சு போயிருக்கு. உங்க துணை வேலை முடிச்சு மனசு சோர்ந்து வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல நீ என்னை கவனிக்கவே மாட்டே, உனக்கு நான் முக்கியமே இல்லைன்னு சண்டையை ஆரம்பிச்சிங்கன்னா அங்க அன்பு பேசாது நண்பர்களே. அங்க சோர்வும் கோபமும் தான் பேசும். நம்மளை பல பேர் என்ன நினைக்கிறோம்னா, நான் சொன்னது சரிதானே. ஆனா நண்பர்களே, வாழ்க்கையில சரியா பேசுறது மட்டும் போதாது, எப்ப பேசுறோம் என்பதும் முக்கியம். சாணக்கியர் சொல்றாரு, கோபத்தில் இருக்கும் மனிதனிடம் நியாயம் பேசாது. ஏன் தெரியுமா? அந்த நேரத்தில் அவன் மனசு கேட்காது, உணர்ச்சி மட்டும்தான் வேலை செய்யும்.
நீங்க கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? சில நேரம் ஒரே விஷயத்தை ஒரு நாள் சொன்னா சண்டை வரும், அதே விஷயத்தை வேற ஒரு நாள் சொன்னா அவங்க அமைதியா கேட்பாங்க. அதுதான் நேரத்தின் சக்தி. ஒரு அம்மா தன்னோட குழந்தை சந்தோஷமா இருக்கும்போது பேசுற வார்த்தைக்கும் அதே குழந்தை அழும்போது பேசுற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு தலைவன் மக்களோட மனநிலையை புரிஞ்சு பேசுறதால் தான் அவரை மக்கள் ரசிக்கிறாங்க. நண்பர்களே, உங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு வேண்டுமா அப்படின்னா முதல்ல மனிதர்களோட மனநிலையை புரிஞ்சுக்க கத்துக்கோங்க. இதுக்கு சாணக்கியர் 3 வழிகள் சொல்றாரு. 1, முகத்தை படிங்க. ஒருத்தர் மனசுல என்ன நடக்குதுன்னு அவரோட முகமே சொல்லிடும். கண்களில் சோர்வு இருந்தா, நெற்றியில் கோபம் இருந்தா அந்த நேரத்தில் பெரிய விஷயங்களை பேசாதீங்க. 2, அமைதியான நேரத்தை தேர்வு செய்யுங்கள். முக்கியமான விஷயங்களை சண்டை நேரத்தில் பேசாதீங்க, அவசர நேரத்தில் பேசாதீங்க, பசி அல்லது கோப நேரத்தில் பேசாதீங்க. அமைதியான நேரம் பார்த்து பேசுங்க. அப்போ உங்க வார்த்தைகள் மனசுக்குள்ள இறங்கும். 3, சில நேரங்கள் மௌனம்தான் பதில். எல்லா நேரத்திலும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சில நேரம் அமைதியா இருப்பது தான் பெரிய புத்திசாலித்தனம். உங்க துணை கோபத்துல பேசுறாங்கன்னா அந்த நேரத்துல நீங்களும் கத்தினா அது தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரி. ஆனா நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா சில நிமிஷத்துக்கு பிறகு அவங்களே வந்து யோசிப்பாங்க, நான் கொஞ்சம் அதிகமா பேசிட்டேனோ. நண்பர்களே, நேரம் அறிந்து பேசுறவங்க எந்த உறவையும் காப்பாற்ற முடியும். ஆனா நேரம் தெரியாம பேசுறவங்க அன்பு இருந்தாலும் அதை இழந்துருவாங்க. ஒரு விதையை சரியான காலத்துல நட்டா அது மரமாக வளரும். அதே விதைய தவறான நேரத்துல நட்டா அது முளைக்க கூடாது. வார்த்தைகளும் அது போலதான். நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதை. அதை சரியான நேரத்தில் விதைச்சீங்கன்னா அன்பு வளரும், மரியாதை வளரும், உறவு வலுப்படும். சாணக்கியர் சொன்ன இந்த 5வது விதி உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நண்பர்களே, இனிமேல் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க. இது சரியான நேரமா? அந்த ஒரு கேள்வி பல உறவுகளை காப்பாற்றும். நண்பர்களே, உங்க வாழ்க்கையில தவறான நேரத்தில் பேசினதால ஒரு உறவை இழந்திருக்கீங்களா? அப்படி இருந்தா அந்த நபரோட பேரை சொல்ல வேண்டாம், நேரம்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இனிமே அந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது. விதி 6, முகத்தை அல்ல மனதை படிக்க கற்றுக்கொள். நண்பர்களே, இந்த உலகத்துல எல்லாரும் சிரிக்கிறாங்க, ஆனா எல்லாரும் சந்தோஷமா இல்லை. எல்லாரும் அன்பா பேசுறாங்க, ஆனா எல்லாரும் உண்மையா இல்லை. இதுதான் வாழ்க்கையோட மிகப்பெரிய உண்மை. சாணக்கியர் ஒரு இடத்துல சொல்றாரு, ஒரு மனிதனின் வார்த்தையை மட்டும் நம்பாதே, அவனுடைய செயல்களை கவனித்துப்பார். இந்த ஒரு வரி உங்க வாழ்க்கையை காப்பாற்றும். ஏன்னா நண்பர்களே, இன்னைக்கு உலகத்துல பொய்யான சிரிப்புகள் அதிகம், பொய்யான அன்புகள் அதிகம், பொய்யான உறவுகள் அதிகம். ஒருத்தர் உங்க முன்னாடி நல்லவங்க மாதிரி நடிக்கலாம், உங்க பின்னாடி உங்களை பயன்படுத்த நினைக்கலாம். அதனாலதான் முகத்தை பார்க்கிறத விட மனதை படிக்க கற்றுக்கொள்ளணும். ஒரு விஷயம் கவனிச்சு பார்த்துருக்கீங்களா நண்பர்களே? உண்மையா அன்பு வைக்கிற மனிதர்கள் அதிகமா பேச மாட்டாங்க, ஆனா போலியா நடிக்கிறவங்க அதிகமா வார்த்தை பயன்படுத்துவாங்க. ஏன் தெரியுமா? உண்மைக்கு நடிப்பு தேவையில்லை. இன்னைக்கு நிறைய பேர் நான் உனக்காக எதுவும் செய்வேன்னு சொல்லுவாங்க, ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்த உடனே முதல்ல விலகி போறதும் அவங்களாதான். அப்போ புரியும் வார்த்தை வேற, மனசு வேறன்னு. நண்பர்களே, ஒரு மனிதனை புரிஞ்சிக்கணும்னா அவன் சந்தோஷமா இருக்கும்போது பார்க்காதீங்க, அவன் கோபத்தில் இருக்கும்போது பாருங்க. அப்பதான் அவனோட உண்மையான குணம் வெளியே வரும். சாணக்கியர் சொல்றாரு, அதிகமாக புகழ்பவன் அதிகமாக ஏமாற்றவும் செய்வான். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களை உண்மையா மதிக்கிறவங்க உங்களை அமைதியா கவனிப்பாங்க, ஆனா உங்களை பயன்படுத்த நினைக்கிறவங்க உங்க மனசை கவர வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அதனால நண்பர்களே, யாராவது உங்களை ரொம்ப சீக்கிரமா நெருங்க ஆரம்பிச்சா அவங்கள உடனே நம்பிடாதீங்க, கொஞ்ச நேரம் எடுத்துக்கோங்க. ஏன்னா காலம்தான் மனிதர்களின் உண்மையான முகத்தை காட்டும் கண்ணாடி. ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு பையன் இருந்தான், அவன் வாழ்க்கையில ஒருத்தர் வந்தாங்க. அவங்க ரொம்ப அன்பா பேசினாங்க, ரொம்ப அக்கறை காட்டினாங்க. நீ இல்லைன்னா நான் இல்லைன்னு கூட சொன்னாங்க. அந்த பையன் அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் உண்மையா நம்பிட்டான். அவங்க சொன்னதுக்காக தன் நண்பர்களை விட்டு விலகினான், தன் குடும்பத்தையே எதிர்த்தான், தன் வாழ்க்கையை கூட மாத்திக்கிட்டான். ஆனா ஒரு நாள் அந்த நபருக்கு வேற ஒருத்தர் கிடைச்ச உடனே அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த பையன் என்ன சொன்னான் தெரியுமா? அவங்க பொய் பேசல, நான் தான் கண்மூடி நம்பிட்டேன். நண்பர்களே, இதுதான் நிறைய பேரோட வாழ்க்கையில நடக்குது.
அன்பு காட்டுற எல்லாரும் உண்மையானவர்கள் கிடையாது. அதனால ஒருத்தரோட வார்த்தையை மட்டும் நம்பாதீங்க. அவங்க கஷ்ட நேரத்துல எப்படி நடக்கிறாங்க, உங்களை பற்றி பின்னாடி எப்படி பேசுறாங்க, உங்க வெற்றியை பார்த்து சந்தோஷப்படுறாங்களா இல்ல பொறாமைப்படுறாங்களா, அதையெல்லாம் கவனிங்க. ஒரு மனிதனின் உண்மையான முகம் அவனுடைய செயல்கள்ல தான் தெரியும். இன்னைக்கு நிறைய உறவுகள் உடைஞ்சு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மக்கள் காதலிக்கிறதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்க முயற்சி பண்ண மாட்டாங்க. வார்த்தையை பார்த்து முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா சாணக்கியர் சொல்றாரு, நம்பிக்கை வைப்பதற்கு முன் நீ 1000 முறை சிந்தி. இதுக்காக எல்லாரையும் சந்தேகப்படணும்னு அர்த்தம் இல்லை, ஆனா எல்லாரையும் கண்மூடி நம்பக்கூடாதுன்னு அர்த்தம். நண்பர்களே, ஒரு நல்ல மனிதன் உங்க வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றுவான். ஒரு தவறான மனிதன் உங்க வாழ்க்கையை நரகமாக மாற்றி விடுவான். அதனால மனிதர்களை தேர்ந்தெடுப்பதில் கவனமா இருங்க. ஒருத்தர் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஒரு சின்ன ரகசியம் சொல்றேன். நீங்க கஷ்டத்தில் இருக்கும்போது யார் உங்க கூட நிற்கிறாங்களோ அவங்கள் தான் உங்களுடைய உண்மையான உறவுகள். சந்தோஷ நேரத்தில் எல்லாரும் உங்க கூட இருப்பாங்க. ஆனா கண்ணீரோடு இருக்கும் நேரத்தில் உங்க கையை பிடிக்கிறவங்க தான் உண்மையானவர்கள். நண்பர்களே, இந்த உலகத்துல மனிதர்களை படிக்க தெரிஞ்சவங்க வாழ்க்கையில் அதிகமா ஏமாற மாட்டாங்க. அதனால முகத்தை மட்டும் பாராதீங்க, மனசையும் படிக்க கத்துக்கோங்க. இதுதான் சாணக்கியரின் 6வது ரகசியம். விதி எண் 7, அமைதியின் வலிமை. என் நண்பர்களே, இந்த உலகத்தில் அதிகமா பேசுறவங்களை எல்லாரும் கவனிப்பாங்க, ஆனா அமைதியா இருக்கிறவங்களை எல்லாரும் பயப்படுவாங்க. ஒரு சிங்கம் தேவையில்லாம கத்தாது, அது அமைதியா இருக்கும். ஆனா அது எழுந்து நடக்க ஆரம்பிச்சா மொத்த காடே அமைதியா ஆயிடும். அதுதான் உண்மையான வலிமை. சாணக்கியர் ஒரு இடத்துல சொல்றாரு, முட்டாள் மனிதன் தன் வார்த்தைகளால் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறான், அறிவாளி மனிதன் தன் அமைதியால் உலகத்தை படிக்கிறான். இந்த ஒரு வரியை நல்லா யோசிச்சு பாருங்க நண்பர்களே. இன்னைக்கு நம்மள பல பேர் என்ன பண்றோம்? யாராவது நம்மளை காயப்படுத்தி பேசினா உடனே பதில் சொல்லணும் போல தோணும். யாராவது நம்மளை அவமானப்படுத்தினா அதுக்கு உடனே சண்டை போட்டு நம்மளை நிரூபிக்கணும் போல தோணும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? உங்களை உண்மையா மதிக்கிற மனிதன் நீங்க கத்தி பேசினதுக்காக மதிக்க மாட்டான். நீங்க அமைதியா உங்களை கட்டுப்படுத்தினதுக்காகத்தான் மதிப்பான். கோபத்துல பேசுறது சுலபம் நண்பர்களே, ஆனா கோபம் வந்தாலும் அமைதியா இருக்கிறது, அதுதான் உண்மையான பலம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில நடந்த பெரிய பிரச்சனைகள்ல எத்தனை பிரச்சனைகள் வெறும் ஒரு வார்த்தையால் ஆரம்பிச்சது? ஒரு தவறான வார்த்தை ஒரு உறவை உடைச்சிருக்கும், ஒரு குடும்பத்தை பிரிச்சிருக்கும், ஒரு காதலை முடிச்சிருக்கும். ஆனா அதே நேரத்துல ஒரு நிமிஷம் அமைதி இருந்திருந்தா அந்த உறவு இன்னைக்கும் உயிரோடு இருந்திருக்கும். இதுதான் அமைதியின் சக்தி. இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் கூட பாருங்க, யாராவது நம்மளை பத்தி தப்பா பேசினா உடனே பதில் போடணும் போல தோணும், நானும் இருக்கேன்னு காட்டணும் போல தோணும். ஆனா நண்பர்களே, ஒவ்வொரு சண்டைக்கும் பதில் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க மன நிம்மதி முழுக்க போயிடும். சாணக்கியர் சொல்றாரு, நாய் குறைத்ததற்காக சிங்கம் திரும்பி குறைக்காது. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களை பத்தி எல்லாரும் பேசுவாங்க, குறை சொல்லுவாங்க, தவறாக புரிஞ்சுப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒவ்வொரு தடவையும் விளக்கம் கொடுத்துட்டு இருந்தா உங்க வாழ்க்கையை வாழ நேரமே இருக்காது. சில நேரங்களில் அமைதியே மிகப்பெரிய பதில். உங்களை வெறுக்கிறவங்களுக்கு உங்க அமைதி தான் தோல்வி. ஏன்னா அவங்க எதிர்பார்ப்பது உங்க கோபம், ஆனா நீங்க கொடுக்கிறது அமைதி. அதுதான் அவர்களை உள்ளுக்குள் உடைக்க ஆரம்பிக்கும். காதலிலும் இதுதான் நண்பர்களே. சில பேர் தொடர்ந்து விளக்கம் கொடுத்துட்டே இருப்பாங்க. நான் அப்படி சொல்லல, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் உனக்காக தான் இப்படி கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அமைதியா விலகி நிற்பதுதான் மரியாதை. ஏன்னா உண்மையா உங்களை நேசிக்கிற மனிதன் உங்க அமைதியையும் புரிஞ்சுப்பான். நண்பர்களே, அமைதியா இருக்கிறது பலவீனம் கிடையாது, அது ஒரு உயர்ந்த அறிவு. எப்ப பேசணும், எப்ப அமைதியா இருக்கணும், இந்த ரெண்டையும் தெரிஞ்ச மனிதனை இந்த உலகத்துல யாராலும் ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில யாராவது உங்களை கோபப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம், உங்களை கீழே இழுக்க முயற்சி செய்யலாம். ஆனா ஒவ்வொரு தடவையும் பதில் சொல்லிட்டு இருக்காதீங்க. சில நேரங்கள்ல அமைதியா முன்னேறி காட்டுங்க. உங்க வெற்றி தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பதிலா இருக்கும். ஒரு விஷயம் நினைவில் வைங்க நண்பர்களே, அதிகமாக பேசுறவன் கவனிக்கப்படுவான், அமைதியா இருப்பவன் மதிக்கப்படுவான். அதனால தேவையில்லாத இடத்துல பேசாதீங்க. தேவையில்லாத மனிதர்களிடம் உங்க மனதை திறக்காதீங்க. உங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு வேணும்னா உங்க அமைதிக்கும் மதிப்பு இருக்கணும். நண்பர்களே, இந்த விதியை மட்டும் நீங்க வாழ்க்கையில கடைபிடிச்சீங்கன்னா உங்க கோபம் குறையும்,
உங்க மன நிம்மதி அதிகரிக்கும். மக்கள் உங்களை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அமைதியா இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய புயல் தூங்கிக்கிட்டு இருக்கு. விதி எண் 8. எல்லோரிடமும் கிடைக்காத மனிதராக இரு. என் நண்பர்களே, இந்த உலகத்தில் மிகவும் மதிப்பு பெறுகிறவர்கள் யார் தெரியுமா? எப்போதும் எல்லோருக்கும் கிடைக்கிறவர்கள் இல்லை. எளிதாக புரிந்து கொள்ள முடியாதவர்கள், எளிதாக அணுக முடியாதவர்கள், தங்கள் மதிப்பை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள தெரிந்தவர்கள். சாணக்கியர் ஒரு இடத்தில் சொல்கிறார், மிக எளிதாக கிடைக்கும் பொருளுக்கு உலகம் ஒருபோதும் மதிப்பு கொடுக்காது. இந்த ஒரு வரி வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு பெரிய உண்மை நண்பர்களே. இன்று பலர் உறவுகளில் தோற்கிறார்கள், காதலில் உடைகிறார்கள், நட்பில் மதிப்பு இழக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் அளவுக்கு அதிகமாக கிடைக்கிறார்கள். ஒருவர் அழைத்தால் உடனே ஓடிச் செல்வார்கள். ஒருவர் பேசலை என்றால் பதறி போய்விடுவார்கள். ஒருவர் ஒரு செய்தி அனுப்பவில்லை என்றால் இரவு முழுக்க தூங்க மாட்டார்கள். அன்பு காட்டுவது தவறு இல்லை நண்பர்களே. ஆனால் உங்களை நீங்கள் இழக்கும் அளவுக்கு ஒருவருக்காக வாழ ஆரம்பித்தால் அங்கே காதல் இருக்காது, அங்கே அடிமைத்தனம் ஆரம்பித்துவிடும். உண்மையை சொல்லட்டுமா? உங்களை மதிக்காதவர்களிடம் நீங்கள் அதிகமாக கிடைக்க கிடைக்க அவர்களுக்கு உங்கள் மதிப்பு குறைந்து கொண்டே போகும். ஏனென்றால் மனித மனம் எளிதாக கிடைப்பதை விட கிடைக்காததைத்தான் அதிகமாக விரும்பும். ஒரு சிறிய உதாரணம் பாருங்கள் நண்பர்களே. ஒரு மனிதர் எப்போதும் உங்களுக்கு அழைப்பார், எப்போதும் செய்தி அனுப்புவார், எப்போதும் உங்களுக்காக காத்திருப்பார். முதலில் அது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு இவர் எப்பவும் இருப்பாரு என்று நினைக்க ஆரம்பித்து விடுவார்கள். அதுதான் மனித மனம். ஆனால் ஒருவர் அமைதியாக இருப்பார், தன் வாழ்க்கையில கவனம் செலுத்துவார், தேவையான நேரத்தில் மட்டும் பேசுவார். அவர்களை பற்றி மக்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? இவரிடம் ஏதோ ஒரு தனி மதிப்பு இருக்கிறது என்று நினைப்பார்கள். நண்பர்களே, நீங்கள் எல்லோருக்கும் கிடைக்கிற மனிதராக இருந்தால் உங்களை யாரும் தேட மாட்டார்கள். ஆனால் உங்கள் நேரத்திற்கும் உங்கள் அன்பிற்கும் உங்கள் இருப்பிற்கும் ஒரு மதிப்பு வைத்தால் உங்களை இழக்க மக்கள் பயப்பட ஆரம்பிப்பார்கள். இன்று பல காதல்கள் உடைவதற்கு காரணம் அதிகமான அன்பு இல்லை, அதிகமான கிடைப்புத்தன்மை. காலை முதல் இரவு வரை ஒரே மனிதருக்காக வாழ ஆரம்பித்து விட்டால் உங்கள் வாழ்க்கையின் மையம் நீங்கள் இல்லாமல் அவர்கள் ஆகிவிடுவார்கள். அந்த நிமிஷத்திலிருந்து உங்கள் நிம்மதி அவர்களின் கையில் போய்விடும். சாணக்கியர் சொல்கிறார், உன்னை நீ மதிக்க ஆரம்பித்தால்தான் உலகம் உன்னை மதிக்க ஆரம்பிக்கும். அதனால் நண்பர்களே, முதலில் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கள். உங்கள் கனவுகளுக்காக வேலை செய்யுங்கள். உங்கள் மனதை வலிமையாக்குங்கள். உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். எப்பொழுதும் ஒருவருக்காக காத்திருக்காதீர்கள். சில நேரங்களில் அமைதியாக விலகி நிற்பதும் ஒரு பெரிய சக்தி. ஒரு உண்மை தெரியுமா நண்பர்களே? நீங்கள் ஓடி செல்லும் வரை மக்கள் உங்களை கவனிக்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் அமைதியாக விலகி உங்கள் வாழ்க்கையில் கவனம் செலுத்த ஆரம்பித்தால் அதே மக்கள் இவருக்கு என்ன ஆச்சு என்று உங்களை தேட ஆரம்பிப்பார்கள். அதுதான் மனித மனத்தின் இயல்பு. இங்கே ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அமைதியாக இருப்பது அகம்பாவம் இல்லை, அது சுயமரியாதை. நண்பர்களே, உங்களை இழக்க பயப்படாதவர்களுக்காக உங்களை நீங்களே இழக்காதீர்கள். ஒருவர் உங்களை உண்மையாக நேசித்தால் நீங்கள் எப்பொழுதும் அருகில் இருந்தாலோ சில நேரம் விலகி இருந்தாலோ அவர்கள் உங்களை மதிப்பார்கள். ஆனால் உங்கள் அன்பை மட்டும் பயன்படுத்த நினைப்பவர்கள் நீங்கள் கிடைக்காமல் போன உடனே உங்களை தேடி வர ஆரம்பிப்பார்கள். அதனால எல்லோருக்கும் எப்போதும் கிடைக்காத மனிதராக இருங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மதிப்பு கொடுங்கள். உங்கள் நேரத்திற்கு ஒரு மதிப்பு கொடுங்கள். உங்கள் மனதிற்கு ஒரு மதிப்பு கொடுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே, எளிதாக கிடைத்த மனிதனை உலகம் எளிதாக மறந்துவிடும். ஆனால் மதிப்போடு வாழ்ந்த மனிதனை உலகம் தேடிக்கொண்டே இருக்கும். இதுதான் சாணக்கியரின் 8வது ரகசியம். இந்த ஒரு விதியை நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க ஆரம்பித்தால் மக்கள் உங்களை சாதாரண மனிதராக பார்க்க மாட்டார்கள். உங்கள் அமைதியிலேயே ஒரு சக்தி இருக்கிறது என்று உணர ஆரம்பிப்பார்கள். விதி எண் 9. மனசை படித்து பேசு. நண்பர்களே, ஒரு மனிதனை வார்த்தையால் மயக்கணும்னா முதல்ல அவன் மனசை புரிஞ்சுக்கணும். சாணக்கியர் சொல்றாரு, வாயால் பேசுற வார்த்தைகளை விட மனசு பேசுற அமைதியை கவனிச்சவன் தான் புத்திசாலி. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாரும் பேசுறத கேட்பாங்க, ஆனா சில பேர் தான் அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற உணர்வை புரிஞ்சுப்பாங்க. அதுதான் இந்த ரகசியம். நம்மள பல பேர் ஒரு பெரிய தப்பு பண்றோம். ஒருத்தர் என்ன பேசுறாங்களோ அதை மட்டும் வைத்து அவங்களை முடிவு பண்ணிடுறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? மனுஷங்க நிறைய நேரம் அவங்க மனசுல இருக்கிறத பேச மாட்டாங்க. சிரிச்சுட்டு இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள உடைந்து போயிருப்பாங்க. எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா உதவி கேட்க முடியாம தவிப்பாங்க. நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க, ஆனா இரவு முழுக்க அழுதுட்டு இருப்பாங்க. ஒரு மனிதனை உண்மையா புரிஞ்சுக்கணும்னா அவன் வார்த்தையை மட்டும் பார்க்காதீங்க,
அவன் கண்களை பாருங்க, அவன் முகத்தை கவனிங்க, அவன் பேசுற விதத்தை கவனிங்க. அங்கதான் உண்மை இருக்கும். காதல்ல இது ரொம்ப முக்கியம் நண்பர்களே. உங்க காதலி எனக்கு கோபம் இல்லைன்னு சொல்லலாம், ஆனா அவங்க அமைதியா இருப்பாங்க. அந்த அமைதி தான் உண்மையான கோபம். உங்க கணவர் நான் சரியா இருக்கேன்னு சொல்லலாம், ஆனா அவர் சாப்பிடாம தனியா உட்கார்ந்துருப்பாரு. அதுதான் உள்ளுக்குள்ள இருக்கிற வலி. நீங்க அந்த உணர்வை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவங்களுக்கு உங்க மேல ஒரு வேற லெவல் நம்பிக்கை வரும். நான் சொல்லாமலேயே இவர் என்ன புரிஞ்சுக்கிறாரு, அந்த உணர்வு வந்துட்டா அவங்க மனசுல இருந்து உங்களை யாராலும் பிரிக்க முடியாது. சாணக்கியர் ஒரு அரசனை எப்படி மக்களோட மனசை புரிஞ்சு ஆளணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா மக்கள் என்ன பேசுறாங்கன்னு கேட்கறது மட்டும் போதாது, அவங்க என்ன உணர்றாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மையான தலைமை. இன்னைக்கு நிறைய உறவுகள் உடையறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒருத்தர் பேசுற வார்த்தையை மட்டும் கேட்கிறோம், ஆனா அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற காயத்தை புரிஞ்சுக்க மாட்டோம். அதனால தான் நான் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டேன், ஆனா நீ என்னை புரிஞ்சுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு மக்கள் விலகி போறாங்க. ஒரு விஷயம் நினைவில் வைங்க நண்பர்களே, ஒருத்தருக்கு பணம் கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க, பரிசு கொடுத்தா மகிழ்ச்சி படுவாங்க. ஆனா என்னை யாரோ உண்மையா புரிஞ்சிருக்கிறாங்க, அந்த உணர்வு கிடைச்சா அவங்க வாழ்நாள் முழுக்க உங்களை மறக்க மாட்டாங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், மனதை படிக்கணும்னா நீங்க நல்ல கவனிப்பாளராக மாறணும். அதுக்கு 3 வழி இருக்கு. 1, அமைதியை கவனிங்க. ஒருத்தர் திடீர்னு கம்மியா பேச ஆரம்பிச்சா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வழி இருக்கும். 2, கண்களை பாருங்க. மனுஷன் போய் பேசலாம், ஆனா கண்கள் போய் பேசாது. 3, சின்ன மாற்றங்களை கவனிங்க. முன்னாடி சந்தோஷமா இருந்த ஒருத்தர் திடீர்னு தனிமையா இருந்தா அது ஒரு சிக்னல். நண்பர்களே, ஒருத்தர் மனசுல இருக்கிற வலியை அவங்க சொல்லாமலே புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்க மாறிட்டீங்கன்னா அவங்க உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகத்துல நம்மளை உண்மையா புரிஞ்சுக்கிற மனிதர்கள் ரொம்ப கம்மி. நீங்க அந்த மனிதரா மாறுங்க. அப்போ உங்க வார்த்தைகளுக்கு வசியம் வரும், உங்க இருப்புக்கு மதிப்பு வரும், உங்க உறவுகளுக்கு உயிர் வரும். நண்பர்களே, ஒரு மனிதனை ஈர்க்க அழகு தேவையில்லை, அவனை புரிஞ்சுக்கிற மனசு மட்டும் போதும். இது வரைக்கும் நாம பார்த்த ரகசியங்கள் உங்க பேச்சை மாற்றும், ஆனா அடுத்த ரகசியம் உங்க முழு வாழ்க்கையே மாத்த போகுது. விதி எண் 10, அமைதியின் வசியம். நண்பர்களே, சாணக்கியர் சொன்ன எல்லா விதிகளிலும் மிகவும் ஆபத்தானதும் மிகவும் சக்தி வாய்ந்ததும் இந்த கடைசி விதிதான். அது என்ன தெரியுமா? எல்லா நேரத்திலும் பேச வேண்டாம், சில நேரங்களில் அமைதியே மிகப்பெரிய பதில். நம்மளை பல பேர் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? எப்போதும் பேசிக்கொண்டே இருந்தால்தான் நம்மளை யாரும் மறக்க மாட்டாங்கன்னு. ஆனா உண்மை அதுவில்லை. அதிகமாக கிடைக்கிற பொருளுக்கு இந்த உலகத்துல மதிப்பு இருக்காது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களை கண்டுக்காத ஒருத்தருக்காக நீங்க தினமும் போன் பண்றீங்க, மெசேஜ் அனுப்புறீங்க, புரிய வைக்க முயற்சி பண்றீங்க, ஆனா அவங்க மாறுறாங்களா? இல்ல. ஏன் தெரியுமா? நீங்க எப்போதும் கிடைக்கிறீங்க. சாணக்கியர் சொல்றாரு, அதிகமாக கிடைக்கும் அன்பு ஒரு நாள் அலட்சியமாக மாறும். இதுதான் நிஜம் நண்பர்களே. ஒரு மனிதன் உங்களை இழக்க போறோம்னு பயப்படும் போதுதான் உங்களோட மதிப்பு அவனுக்கு புரியும். நீங்க எப்போதும் பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு உங்க அருமை தெரியாது. இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு பையன் ஒரு பொண்ணை உயிரோட காதலிச்சான். காலையில இருந்து இரவு வரைக்கும் அவளுக்காகவே வாழ்ந்தான். அவ சிரிச்சா சந்தோஷம், அவ அழுதா வலி, அவனோட உலகமே அவள்தான். ஆனா அந்த பொண்ணு மெல்ல மெல்ல அவனை மதிக்கவே நிறுத்திட்டா. ஏன் தெரியுமா? அவன் எப்பொழுதும் இருந்தான். அவ கத்தினாலும் இருந்தான், அவ அவமானப்படுத்தினாலும் இருந்தான், அவ கண்டுக்காம போனாலும் இருந்தான். ஒரு நாள் அந்த பையன் மாறிட்டான். அவன் சண்டை போடல, கத்தல, அழல, அமைதியா விலகிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த பொண்ணே அவனை தேட ஆரம்பிச்சான். ஏன் பேச மாட்டேங்கிற? என்ன ஆச்சு? நீ பழைய மாதிரி இல்லை. ஏன் இந்த மாற்றம்? ஏன்னா அமைதி அவளுக்கு பயத்தை கொடுத்தது. இவனை நான் இழக்க போறேன்னு அந்த உணர்வை கொடுத்தது. நண்பர்களே, சில நேரங்களில் வார்த்தைகளை விட அமைதி தான் அதிக சத்தம் போடும். நீங்க எப்போதும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் உங்க வேல்யூ குறையும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அமைதியா விலகி நின்னீங்கன்னா மற்றவங்க உங்களை யோசிக்க ஆரம்பிப்பாங்க. சாணக்கியர் சொல்றாரு, உன் மௌனம் மற்றவரின் மனதில் கேள்வியை உருவாக்க வேண்டும். அமைதிங்கிறது பலவீனம் கிடையாது நண்பர்களே, அது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துற சக்தி. கோபம் வந்ததும் கத்துறது சுலபம், ஆனா அந்த கோபத்திலும் அமைதியா இருக்கிறதுக்கு மனபலம் வேணும். இன்னைக்கு பல உறவுகள் உடைஞ்சு போறதுக்கு காரணம் அவங்க பேசினதல்ல,
தேவையில்லாத நேரத்தில் பேசினது தான். நீங்கள் கோபத்தில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கத்திய மாதிரி வெட்டிட்டு போயிடும். ஆனால் அமைதி மற்றவங்களை யோசிக்க வைக்கும். ஒருத்தர் உங்களை மதிக்கலைன்னா எப்போதும் அவங்கள்ட்ட நிரூபிக்க ஓடாதீங்க. சில நேரம் அமைதியாக இருங்க. உங்கள் இல்லாமையை உணர விடுங்க. இந்த உலகத்தில் எப்போதும் கிடைக்கிற சூரியனை யாரும் ரசிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு நாள் மழை பெய்யலைன்னா அதோட அருமை புரியும். அதே மாதிரி நீங்கள் எப்போதும் பின்னாடி ஓடாதீங்க. நண்பர்களே, அமைதியாக இருக்கிறதுனால ஒன்றும் நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. சில நேரங்களில் அது நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு விஷயம் நினைவில் வைங்க, அதிகமாக விளக்கம் கொடுக்கிற மனிதனை இந்த உலகம் மதிக்காது. உண்மையாக உங்களை நேசிக்கிறவங்க உங்கள் அமைதியையும் புரிஞ்சுப்பாங்க. உங்களை பயன்படுத்துகிறவங்க தான் உங்கள் அமைதியால் பயப்படுவாங்க. அதனால் நண்பர்களே, எல்லா நேரத்திலும் பேசாதீங்க. சில நேரங்களில் அமைதியால் பதில் சொல்ல கற்றுக்கோங்க. ஏன்னா சாணக்கியர் சொன்ன மிகப்பெரிய வசியம் வார்த்தையில் இல்லை, சரியான நேரத்தில் வரும் அமைதியில் தான் இருக்கிறது. என் நண்பர்களே, இந்த வீடியோ கடைசி பகுதிக்கு நாம் இப்போது வந்திருக்கிறோம். ஆனால் இது ஒரு முடிவு இல்லை. இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தின் ஆரம்பம். நண்பர்களே, இவ்வளவு நேரம் என்னோடு இருந்து இந்த 10 ரகசியங்களையும் கேட்டதற்கு மனமார்ந்த நன்றி. ஆனால் இப்போது நான் உங்களிடம் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன். இந்த வீடியோ இங்கே முடிஞ்சு போகுமா, அல்லது இன்னைக்கு முதல் உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றமாக மாறப்போகிறதா? நம்ம வாழ்க்கையில நாம் நிறைய விஷயங்களை கேட்கிறோம், நிறைய அறிவுரைகளை பார்க்கிறோம். ஆனால் அதில் எவ்வளவு நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம், அதுதான் நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. நண்பர்களே, ஒரு மனிதனை உயர்த்துவதும் அதே மனிதனை வீழ்த்துவதும் அவனுடைய வார்த்தைகள் தான். நீங்க பேசும் விதம் மாறினால் உங்கள் வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும். நிதானமாக பேச கற்றுக்கொண்டால் உறவுகள் நீண்ட நாட்கள் நிலைக்கும். மற்றவர்களை கவனமாக கேட்க கற்றுக்கொண்டால் மக்கள் உங்களை மதிக்க ஆரம்பிப்பார்கள். அளவாக பேச கற்றுக்கொண்டால் உங்கள் வார்த்தைகளுக்கு எடை வரும். சரியான நேரத்தில் பேச கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் பல கதவுகள் திறக்கும். நண்பர்களே, இந்த உலகத்தில் எல்லாரும் பேசுகிறார்கள், ஆனால் சிலருடைய வார்த்தைகள் மட்டும் மனசுக்குள் சென்று நிற்கிறது. ஏன் தெரியுமா? அவர்கள் பேசுவது வாயால் இல்லை, அறிவால். நீங்களும் அப்படிப்பட்ட ஒருவராக மாறலாம். மக்கள் உங்களை தேடி வந்து பேசும் அளவுக்கு, உங்கள் குடும்பம் உங்களை மதிக்கும் அளவுக்கு, உங்கள் துணை உங்களை புரிந்து கொள்ளும் அளவுக்கு உங்கள் வார்த்தைகளில் வசியம் வரலாம். ஆனால் அதற்கு ஒரு விஷயம் மட்டும் தேவை, பயிற்சி. இன்னைக்கு இந்த 10 ரகசியங்களில் ஒரே ஒரு ரகசியத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதை இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பியுங்கள். சிறிய மாற்றம்தான், ஆனால் அது நாளை உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். நண்பர்களே, ஒரு விஷயம் மட்டும் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பேசும் வார்த்தைகள் உங்கள் குணத்தையும் உங்கள் மதிப்பையும் உங்கள் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கிறது. அதனால் யோசித்து பேசுங்கள், நிதானமாக பேசுங்கள், மனதை காயப்படுத்தாமல் பேசுங்கள். உங்கள் வார்த்தைகளால் ஒருவரின் வாழ்க்கையை உடைக்காதீர்கள். முடிந்தால் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த அறிவை உங்களுக்குள் மட்டும் வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள், உங்கள் குடும்பத்தினருக்கும் பகிருங்கள். ஒரு சரியான வார்த்தை ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றிவிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். இந்த 10 ரகசியங்கள் எந்த ரகசியம் உங்களுக்கு மிகவும் பிடித்தது என்று சொல்லுங்கள். இது போன்ற ஆழமான வாழ்க்கை அறிவு நிறைந்த வீடியோ தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோ தவற விடாமல் இருக்க அறிவிப்பு மணியையும் அழுத்துங்கள். என் நண்பர்களே, நீங்கள் உங்களை மாற்ற ஆரம்பித்த அந்த நிமிஷத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையும் மாற ஆரம்பித்துவிடும். மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் ஒரு புதிய அறிவோடு நாம் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.